நடிகர் விஜய் நடித்து வெளியாக உள்ள த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லப்படுகின்ற கோட் திரைப்படத்தினுடைய 3வது பாடல் ஸ்பார்க் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் அவருடைய ரசிகர்களை இந்த பாடல் குசிப்படுத்தியுள்ளது. விஜய்க்கு இணையாக ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி ஜோடியாக நடித்திருக்கின்றார். விஜயினுடைய இளமை தோற்றத்தினை நுட்பமான முறையில் கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் மிகவும் இளமையாக மாற்றியிருக்கின்றது இந்த பாடல். ஆட்டம் போட வைக்கின்ற இந்த பாடலில் தளபதி விஜயை அவரது இளமையை பார்த்து தீவிர விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். எனினும் கிராபிக்ஸ் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம் எனும் ஏமாற்ற குரல்களும் கேட்கவே முடிகிறது. ஜுவன் சங்கர் ராஜா, பிர்ஷா பாலு பாடிய இந்த பாடலை கங்கை அமரன் எழுதியிருக்கின்றார். ஜுவனினுடைய இசையிலே விசில் போடு மற்றும் சின்ன சின்ன கண்கள் எனும் பாடல்கள் வெளியாக்கி ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தினுடைய கடைசி கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு வெளிநாடு செல்லவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அநேகமாக ரஷ்யாவில் படக்காட்சிகள் படமாக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயனுடைய 68வது கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 உலகெங்கும் திரையிடப்பட உள்ளது. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பாக்கு, என் முன்னால் நடந்தா கேட்வாக்கு, ஹே ஃபீல் இட், ஹே டச் இட் என 2K கிட்ஸ்களை பைப்பாக்கி ஆட்டம் போட வைத்துக் கொண்டிருக்கும் தளபதியின் 68வது படம் கோட். இந்த கோட் திரைப்படத்தினுடைய 3வது பாடல் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் அந்த திரைப்படத்தினுடைய பாடலை எழுதியிருப்பவர் கங்கை அமரன். கங்கை அமரன் இளமை துள்ளலோடு அந்த பாடல் எழுதியிருப்பது 2 கிட்ஸுக்கே ஸ்பாக்காக அது அமைந்திருக்கின்றது. நேற்று வெளியான ஸ்பாக் பாடலும் வழமை போல் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த பாடல் விஜய் படத்தினுடைய பாடலுக்குரிய அந்த ரசனையான அம்சங்கள் அந்த பாடலிலே இல்லை என கூறப்படுகின்றது. ஜுவனை எக்ஸ் பக்கத்தில் டேக் செய்து விஜயின் பக்கங்களில் மிக மோசமான ஆல்பமாக கோட்படத்தின் பாடல்கள் உள்ளது எனவும் விமர்சித்து வருகின்றனர். ஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயினுடைய லுக் செட் ஆகவில்லை எனவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். மேலும் பாடலில் விஜயினுடைய இளமை தோற்றம் விஜயினுடைய அடையாளம் தெரியாமல் வைத்துள்ளது என்பதும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. மேலும் விஜயினுடைய இளமை தோற்றம் விஜயினுடைய அடையாளத்தினை தெரியாமல் இந்த பாடலிலே வைத்திருப்பது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலில் தளபதியுடன் நடிகை மீனாட்சி சௌத்ரியை ஒப்பிடுகின்ற பொழுது மீனாட்சி சௌத்ரி வயது அதிகம் போன்று இருப்பதாகவும் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ரசிகர்களை ஆட்டம் போட வைத்திருக்கின்றது ஸ்பார்க் பாடல். ஆனால் அதிக தொழில்நுட்பம் உண்மைத்தன்மைக்கு எப்போதும் விதிவிலக்காகவே இருக்கும். எதிர்பார்ப்போம் செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லப்படுகின்ற கோட் திரைப்படத்தினை.